ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் ஸ்கிப் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம ஒரு சில நேரங்களில் லெமன்லாம் கட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இதோட பாதி தான் நமக்கு தேவைப்படும். மீதம் இருக்கிறத நம்ம அப்படி ஃப்ரிட்ஜில் தான் வைப்போம். ஒரு லெமனை கட் பண்ணிட்டு அதோட பாதியை மட்டும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது ஃப்ரிட்ஜில் எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணாலுமே அது ரொம்ப ட்ரை ஆகி போயிடும். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஜூஸுமே வராது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜூஸோட இருக்கக்கூடிய அந்த லெமன் பாதியை தோல் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சேர்த்து வச்சு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு குத்தி வச்சிருங்க. இந்த மாதிரி வைக்கும்போது அந்த கட் பண்ண பாதி லெமன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எத்தனை நாள் கழிச்சு யூஸ் பண்ணாலுமே அதுலேருந்து நிறைய ஜூஸ் வரும். இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே லைக் கொடுத்துருங்க. நம்மளோட டெய்லி சமையல்லையுமே தாளிக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது இந்த காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகாவை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்ச நாள்லேயே இந்த காஞ்ச மிளகா மேலே எல்லாம் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். எப்போவுமே காஞ்ச மிளகாவை வாங்கிட்டு வந்ததுமே நம்ம வெயிலில் நல்ல காய வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஆனால் மழைக்காலங்களில் நமக்கு வெயிலையும் வைக்க முடியாது. அந்த டைமில் நான் சொல்கிற இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. காஞ்ச மிளகா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க டப்பால கொஞ்சமாக பெருங்காய கட்டியோட ஒரு சின்ன பீஸ் போட்டு வச்சிருங்க. இல்லாட்டி இந்த மாதிரி பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா கூட அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த மிளகாவோட நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது வர மிளகா அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல்லுக்கு ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகாவை எப்போவுமே பேக்கெட்டை ஓப்பன் பண்ணதுமே அதில் இருக்கக்கூடிய காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு வரும். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். காஞ்ச மிளகாவை வறுக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. உப்பு சேர்த்து நீங்கள் வறுக்கும்போது காஞ்ச மிளகாயிலிருந்து நெடி எதுவுமே வராது. ஈஸியாக நமக்கு வறுத்து எடுத்துடவும் முடியும். ஃப்ளேமை மட்டும் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா மிளகா கருத்து போயிடும். இந்த ரெண்டு மெத்தடுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு டிப்ஸ் தான் இது. நம்ம பசங்களோட ஸ்கூல் ஷூ எல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே அழுக்காயிடும். நார்மலாக அந்த ஷூவை நம்ம துவச்சி காய வைக்கும் போது வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் காய வைப்போம். ஆனால் நான் சொல்கிற இந்த மெத்தடில் காய வச்சு பாருங்கள், ஷூ சீக்கிரமாகவே காஞ்சிடும். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பிளாஸ்டிக் கவரை திருப்பி வச்சுட்டு இந்த கொடியோட சுற்றி ரெண்டு சைடும் கிளிப் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த கவரோட பிடி இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் நம்ம ஷூவை கவுத்தி போட்டு நீங்கள் காய வச்சுருங்க. இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் சட்டுன்னு கீழே வடிஞ்சிரும். ஷூ சீக்கிரமாகவே காஞ்சி வந்துடும். ரெண்டல் ஹவுஸ்லாம் நம்ம இருக்கும்போது மழை நேரங்களில் வீட்டுக்குள்ளே தான் அந்த மாதிரி கொடி கட்டி காய வைப்போம். அந்த டைமில் ஷூ எல்லாம் இந்த மாதிரி காய வச்சு பாருங்கள், ஈஸியாக காஞ்சி வந்துடும். மழை காலங்களில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு, அதாவது துணி துவைக்கிற சோப்பாக இருந்தாலும் சரி, குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பாக இருந்தாலும் சரி, இந்த சோப்பை ஃபுல்லாக சோப்பு டப்பாலாம் ஒட்டிட்டு அப்படியே நமக்கு சோப்பு நிறைய வீணாவே போயிடும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப் கரையாம ரொம்ப நாள் வரதுக்கு 3 சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம பேபி சோப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுப்பாங்க. குட்டி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சோப்பு வைக்கும்போது சோப்பு சீக்கிரமாக கரைஞ்சி போகாது. பாருங்க, நம்மளோட சோப்பு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த குட்டி ஸ்டாண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம சோப்பு வச்சு யூஸ் பண்ணும்போது சோப்பு ரொம்ப நாளைக்கு வரும், சீக்கிரமா கரையாது. செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா, சோப்பு டப்பால நம்ம சோப்பை வைக்கும்போது எப்பவும் போல கவுத்தி வைக்காம நான் வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிமித்தி நேராக வச்சு பாருங்க, சோப்பு சீக்கிரமா கரைஞ்சு போகாது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு டப்பால அடியில் இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதா பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. நாம யூஸ் பண்ணக்கூடிய சோப்பை பொறுத்து ஒரு சில சோப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேராக நிமித்து வைக்க முடியாது. அதுக்கு நான் அடுத்து சொல்ற டிப்ஸ் பாருங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எந்த ஷேப்ல இருக்கக்கூடிய சோப்புக்குமே யூஸ் பண்ணலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட் தான். 2 அல்லது 3 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இதை அந்த சோப்பு டப்பால போட்டு விட்டுருங்க. இனி இந்த ரப்பர் பேண்ட் மேலே நீங்கள் சோப்பை வச்சு யூஸ் பண்ணுங்க. இப்படி யூஸ் பண்ணும்போது சோப்பு எப்பவுமே ஈரமாகவே இருக்காது, சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இதனால சோப்பு சீக்கிரமாக கரைஞ்சி போகாமல் ரொம்ப நாளைக்கு வரும். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி முடி நல்ல அடர்த்தியாக வளர்றதுக்கு இந்த ஒரு ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்காக நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 நெல்லிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான புதினா இலை ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கிறேன். புதினா சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் இது சேர்க்கும் போது அந்த ஜூஸுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஒரு 3 அல்லது 4 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும் இல்லைங்க, கிட்ஸுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூட லாஸ்ட்டாக 1 பிஞ்ச் அளவுக்கு இந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம்.
பாருங்க இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதுல நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே நீங்க தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா நெல்லிக்காய் அரைப்படாது. இனி இதை நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுல இனி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சிலருக்கு ஃபில்டர் பண்ணாமல் குடிக்கிறது பிடிக்காது. நானுமே இதை ஃபில்டர் பண்ணி தான் குடிக்கிறேன். இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாமெல்லாம் வெறுமனையே குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் தேன் சேர்த்துட்டு கொடுங்க. தேன் இல்லாத டைமில் ஒரு டீஸ்பூன் போல் நாட்டு சக்கரை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். கிட்ஸ் எல்லாம் பொதுவாக நெல்லிக்காய் சாப்பிட மாட்டாங்க. கருவேப்பிலையெல்லாம் நம்ம குழம்புக்கெல்லாம் சேர்த்தா கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு அயன் கண்டென்ட் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்குமே நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். இந்த ஜூஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம பிழிஞ்சு எடுத்தோம் பார்த்தீங்களா இந்த சக்கை, இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான ஒரு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கஞ்சி தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள், ஹேருக்கு சூப்பரான ஒரு ஷைன் கொடுக்கும். இந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஒரு நாள் விட்டு கூட யூஸ் பண்ணுங்க. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஜூஸுங்க, நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம என்னதான் ஹேர் க்ரோத்துக்கு வேண்டி நிறைய எண்ணெய் வாங்கி தேய்ச்சாலுமே நம்ம இன்டேக் எண்ணெய் எடுத்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். நான் இந்த ஜூஸை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சனால உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஜூஸை நம்ம தொடர்ந்து குடிக்கும் போது நமக்கு முடி கொட்டுறது கம்மியாகிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். நீங்க எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. வாயில போட்டதுமே கரைஞ்சு போற மாதிரி நல்ல சாஃப்டான ஒரு புட்டிங் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா 250 ml அளவுள்ள மெஷரிங் கப்ல 2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பசும்பால், பாக்கெட் பால் எதுவா இருந்தாலும் ஓகே தான், எடுத்துக்கோங்க. இனி இந்த பாலை நம்ம சூடு பண்ணிடலாம். இப்போ இந்த பால் கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பால் பார்த்தீங்கன்னா பசும்பால் ரொம்ப கெட்டியாக இருக்காது, அதனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த புட்டிங்குமே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். மில்க் பவுடர் சேர்த்து செய்யும் போது பால் நல்ல திக்காகிறது மட்டும் இல்லாமல் புட்டிங்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டுமே கிடைக்கும். பால் பவுடர் சேர்த்ததுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அங்கங்கேயா கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் உருகிறது வரைக்கும் நீங்கள் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கேரமல் புட்டிங் தான், அதனால அந்த சுகரை நம்ம கேரமல் பண்ணி எடுத்துடலாம். சுகர் உருகி வந்ததுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை கம்மி பண்ணி தான் வைக்கணும். ரொம்ப ஹையாக வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா கேரமல் நல்லா கருகி போயிடும். அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். பாருங்க இந்த டைமில் நம்ம ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க கலர் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்க பாலை இதுல சேர்த்துடலாம். பால் சேர்க்கும் போது ஃப்ளேம் ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேம் அதிகமா வச்சிடாதீங்க, அப்புறம் பால் மேல தெறிக்கும். மில்க் பவுடரும் சேர்த்து நம்ம காய்ச்சிருக்க பால்னால பால் பார்த்தீங்கன்னா அடியில ஃபுல்லா நல்லா உறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பால் இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த கேரமல் பால் ரெண்டும் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். கம்மியான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி லைட்டாக சூடாகி வந்ததுமே இதில் 10 கிராம் அளவுக்கு அகரகர் சேர்த்துக்கோங்க. ஒரு பேக்கெட் கரெக்டாக 10 கிராம் இருக்கும். ஒரு பேக்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாகவே சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சைனா கிராஸ் சீக்கிரமாகவே மெல்ட் ஆகி வரும். இன்னொரு பக்கம் பாலையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா சைனா கிராஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம இன்னொரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்க பாலோட நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சைனா கிராஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக உருகுனாலுமே 1-2 சின்ன பீசஸ் இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாலோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இதை நம்ம செட் பண்ணும்போதே நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு தான் சேர்க்க போகிறோம். அதனால 1-2 பீசஸ் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இனி மிதமான தீயில வச்சே ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுறலாம். சைனா கிராஸ் கொஞ்சம் கரையாமல் இருந்தால் கூட இந்த பாலோட சேர்த்து நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்த டைமில் நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். பிளேட்டில் தான் செட் பண்ணணும் இல்லை, உங்கள் கையில் கிளாஸ் கண்டெய்னர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம். பால் அகரகர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்க பிளேட் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இனி இது மேலே நீங்கள் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக பாதாமும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் எந்த நட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்களோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்க்கலாம், கேஷ்யூ சேர்க்கலாம், பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இனி இதை கம்ப்ளீட்டாக சூடார விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுத்துருங்க. நல்லா சூப்பராக செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட புட்டிங் சூப்பராக செட் ஆகி வந்துடுச்சு.
இதை இனி நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இது நம்ம வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சு போயிடும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இது கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் பால் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அந்த பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் எடுத்துகிட்டு போகாமல் இந்த மாதிரி புட்டிங் எல்லாம் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஜெல்லி மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? இதனால் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ரெசிபி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.